ரிவர்ஸ் கீ இண்டெக்ஸ் பார்க்கலாம். கிரியேட் இண்டெக்ஸ், இண்டெக்ஸ்க்கு நேம் ஆன் டேபிள் நேம் ஆஃப் காலம் நேம் சொல்லணும். சேலரி, நான் எக்ஸாம்பிள் சேலரி வச்சுக்கிறேன். டிசெண்டிங் ஆர் அசெண்டிங் இது ஒரு இதில். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டிசெண்டிங் ஆர் அசெண்டிங்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணுற இண்டெக்ஸ் பேர் வந்து ரிவர்ஸ் கீ இண்டெக்ஸ். ஸோ இப்போ ரிவர்ஸ் டிசெண்டிங் போட்டனால என்ன பண்ணால் ஆர்டரை வந்து சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ இது வந்து எம்ப்ளாயிஸ் டேபிளில் சேலரி வந்து அசெண்டிங்ல இல்லை, டிசெண்டிங்ல இல்லை. ஏன்னா அது வந்து எம்ப்ளாயி ஐடியை பேஸ் பண்ணி வந்து ஒர்க் ஆகுது. நீங்கள் சப்போஸ் நீங்கள் எம்ப்ளாயி ஐடி கொடுத்தீங்கன்னா டிசெண்டிங்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் ஸ்டோர் ஆகும்போது எம்ப்ளாயி ஐடி வந்து டிசெண்டிங் ஆர்டரில் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அதை வந்து நீங்கள் ஆர்டர் பையில் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இஎம்பி ஆர்டர் பை சேலரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த இண்டெக்ஸ் ரீட் ஆகி அதுக்கு ஈக்குவலாக இருக்க காலம்ஸை உங்களுக்கு டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணிட்டு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் பேஸ்ட் இண்டெக்ஸ் பார்க்கலாம். கிரியேட் இண்டெக்ஸ், இண்டெக்ஸ்க்கு நேம் ஐடி 006. ஓகேங்களா? ஆன் டேபிள் நேம் ஆஃப் காலம் நேம். நம்ம ஏற்கனவே எப்படி யூஸ் பண்றோம்? அப்பர் ஆஃப். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது யூஸ் பண்றேன். அப்பர் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் இப்படி யூஸ் பண்றோமா? ஸோ இதே டைப்ல நான் இண்டெக்ஸே கிரியேட் பண்ணிடுறேன். ஓகே, இண்டெக்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, நீங்க யூசர் டேபிள் நான் ஏற்கனவே சொல்றேன், டிக்ஷனரி டேபிள செப்பரேட் பேஜ்ல எழுதிட்டு வாங்கன்ட்டு. இது வந்து எப்படி பார்க்கலாம் இண்டெக்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்குன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் அண்டர்ஸ்கோர் இண்டெக்ஸஸ். இண்டெக்ஸஸ்ல பார்க்கலாம். இல்லை எனக்கு காலம் நேமோட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூசர் அண்டர்ஸ்கோர் இண்ட் அண்டர்ஸ்கோர் காலம்ஸ். ஸோ இந்த ரெண்டு டிக்ஷனரி டேபிள்லையும் நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி வேர் போட்டு நீங்கள் இதை எப்படி எழுதுவீங்கன்னு சொல்கிறேன் பாருங்க. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் வேர் table underscore name equal to சிங்கிள் கோட்ல யூசர் டேபிள்ல நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், கேப்ஸ்ல தான் போடணும், இஎம்பி இப்படி போட்டு சர்ச் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் டேபிளுக்கு மட்டும் பார்க்குறது. இது காமனாக இதை மட்டும் நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்ன இண்டெக்ஸ் இது வரைக்கும் கிரியேட் ஆயிருக்கோ அது எல்லாமே வரும். பாருங்க, வெறும் இண்டெக்ஸ் நேம் இருக்கும், காலம் நேமை இங்கே கம்பேர் பண்ண முடியாது. டேபிள் நேம் இருக்கும், என்னென்ன டேபிள் நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ண இந்த டேபிளுக்குலாம் இதெல்லாம் ஏற்கனவே வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து இந்த இண்டெக்ஸ் எல்லாம் இந்த லொக்கேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிறது. சில இது நம்ம கிரியேட் பண்ணுது, சில இது வந்து டிஃபால்ட்டா ப்ராக்டிஸ் அப்பயே வரும். பாருங்க, இதுக்கெல்லாம் யூனிக் இண்டெக்ஸ் கிரியேட் ஆயிருக்கு, 3 யூனிக் இண்டெக்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? நம்ம கிரியேட் பண்ணது பாருங்க 00, இந்த 003, 001, 5 இதெல்லாம் வந்து நம்ம கிரியேட் பண்ணுது. ஸோ இது மூலியமா பார்க்கலாம். நீங்க இதே இதுல வந்து இதை யூஸ் பண்ணீங்க, இந்த கான்ஸ் அண்டர்ஸ்கோர் காலம்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா
இப்போ வந்து பாருங்க, நீட்டா காலம் நேமும் ப்ரெசென்ட் ஆகும். டேபிள் நேம், காலம் நேம், இண்டெக்ஸ். எந்த டேபிளுக்கு என்ன இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம், இஎம்பி டேபிளுக்கு இதெல்லாம் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு வருது. 2 வந்து கிரியேட் ஆகல. ஸோ அதனால வரல. பிட்மேப் இண்டெக்ஸ் கிரியேட் ஆகல இல்ல நம்மளுக்கு. ஸோ மற்றதெல்லாம் வந்திருக்கு பாருங்க. ஓகே, உங்களோட இதில் பண்ணுங்க, வரும், கண்டிப்பாக வரும். ஸோ நான் இங்கே நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருப்பேன். அது திரும்ப வந்து ரெஃப்ரெஷ் பண்ணாத அப்படியே வச்சிருக்கனால எனக்கு வரல. ஓகேங்களா? எப்படி செக் பண்ணி பார்த்துங்க. இல்லை எனக்கு பர்டிகுலர் டேபிள் மட்டும் வேணும், இப்போ வந்து இதில் வந்து இந்த டேபிள் மட்டும் தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓ இஎம்பி ஃபுல் ரீட் தான் பண்ணியிருக்கேன் அதுக்கு. இந்த மாதிரி இது பண்ணும்போது இந்த டேபிளுக்கு மட்டும் ஒர்க் வரும். ஸோ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ள 1000 இண்டெக்ஸ் இருக்கும் பாருங்க, 50 இண்டெக்ஸ் இருக்கு. இதுல எந்த டேபிளோட இண்டெக்ஸ்னு கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அதனால தான் டேபிள் அண்டர் ஸ்கோர் நேம்னு போட்டு வேர் கண்டிஷன்ல இது ஒரு காலமா போட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துறோம். ஓகே, சரி. இண்டெக்ஸ் வந்து நான் ஆப்டிமைசர் ஏற்கனவே சொல்லிருக்கோம், ஆப்டிமைசர் தான் ரீட் பண்ணும் அப்படின்ட்டு. அப்போ வந்து நம்ம வந்து மேனுவலா வந்து இண்டெக்ஸை ரீட் பண்ணாத அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமா சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் வச்சுக்கோ, இஎம்பி டேபிள் தானே இப்போ கிரியேட் பண்ணும். வேர் டிபார்ட்மெண்ட் அண்டர் ஸ்கோர் ஐடி ஈக்குவல் டு இதை ஒரு ஐடி போடுறேன் 15 வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ நான் வந்து 50ங்கிற எம்ப்ளாய் டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கிற டேட்டாவை எல்லாமே கொண்டு வரேன் பாருங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடி யூஸ் பண்ண முடியாது, நம்ம பிட்மேப் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணல. ஸோ வேற ஏதாவது இண்டெக்ஸ் கிரியேட் பண்ண காலம் ரோ கொண்டு வரலாம். ஃபர்ஸ்ட் நேமே கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேம் ஓகே, ஃபர்ஸ்ட் நேம் வந்து இந்த இண்டெக்ஸ் நேம் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இண்டெக்ஸோட நம்பர் வேணும், அதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன், மற்றபடி ஒன்றும் செய்யலை. ஓகே, இந்த இண்டெக்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் நேம்க்கு. ஸோ நான் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் நேம் வந்து யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு ஸ்டீவன் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டீவன். ஸோ ஸ்டீவன் டேட்டா எல்லாம் வரும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து இண்டெக்ஸ் வந்து ரீட் ஆகாது, ஒரு ரோ வந்து யூஸ் பண்ணுறோம். இண்டெக்ஸ் வந்து நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், கொஞ்சம் பல்காக இருந்தால் மட்டும்தான் இண்டெக்ஸ் ரீட் பண்ணும். இல்லைன்னா வந்துட்டு இண்டெக்ஸ் வந்து ரீட் பண்ணுறது பதிலாக டேரெக்டாக டேபிள்ல இருந்து வந்து டேட்டாவை ட்ரை பண்ணுறோம். மோர் தென் 25% 30% டேட்டாவோ, அதாவது 107 ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னா அதில் 25 to 30% டேட்டானா கிட்டத்தட்ட ஒரு 35 ரெக்கார்ட், 30 to 35 ரெக்கார்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான், நீங்கள் ரிட்ரைவ் பண்ணிட்டு வர காலம்ல இருந்தால் மட்டும்தான் வந்து இண்டெக்ஸ் வந்து ரீட் பண்ணும். நம்ம இங்கே எத்தனை காலம் யூஸ் பண்ணிருக்கோம், ரெண்டு காலம் யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ வந்து இண்டெக்ஸ் ரீட் ஆகுமா, கண்டிப்பாக ரீட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா இதெல்லாம் வந்து ஆப்டிமைசர் டிசைட் பண்றது. நம்ம மேனுவலா சில இடத்துல சொல்லுவாங்க, உங்களுடைய கோடிங்ஸ்ல வந்து மேனுவலா வந்து நீங்க வந்து இண்டெக்ஸ் வந்து ரீட் பண்ண வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னாங்கன்னா அதுக்கு பேர் வந்து ஹிண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஒரு ஹிண்ட்ஸ் கொடுத்து எப்படி யூஸ் பண்ணா ஸ்லாஷ் ஸ்டார் பிளஸ் ஸ்லாஷ் ஸ்டார் பிளஸ் கொடுத்துட்டு பிரேஸ்க்குள்ள இஎம்பி டேபிள் நேம் ஸ்பேஸ் இண்டெக்ஸோட நம்பர் ஐடி 001. ஓகேங்களா? இந்த இண்டெக்ஸை வந்து ரீட் பண்ணிடு அப்படின்னு சொல்றேன். ஓகே, ஓப்பன் பிரேஸ்க்கு வெளியில வந்துட்டு திருப்பி ஒரு பிளஸ் ஸ்லாஷ், ஓகேங்களா, ஸ்டார் ஸ்லாஷ் பாருங்க. ஸோ இந்த மாதிரி நான் கொடுக்குறேன்.
இப்போ டேட்டா ரெட்ரீவ் பண்ணிட்டு வருது பார்த்தீங்களா? இது வந்து ஹின்ஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஹின்ஸ் மூலியமா வந்து நம்ம ஆப்டிமைசருக்கு நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியும். இண்டெக்ஸ் மூலியமா டேட்டாவா அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, நம்ம யூஸ் பண்ண நார்மல் செலக்ட் கொரியில இந்த பர்டிகுலர் இது மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து இது பண்ணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது மாதிரி வந்து நீங்கள் ஃபுல் இண்டெக்ஸ் ஏதாவது கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து என்னென்ன இண்டெக்ஸ் இருக்கோ, இப்போ வந்து நான் வந்து இது வந்து நான் ஒரு ஒரு ரோ மட்டும் கொடுக்குறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இதுல வந்து என்ன ஆகும், இந்த ஒரு இண்டெக்ஸ்க்கு மட்டும் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். ஒரு இண்டெக்ஸ் மட்டும். இந்த டேபிள்ல கிரியேட் பண்றது எல்லா இண்டெக்ஸையும் ரீட் பண்ணு அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த பிளஸ் சிம்பிளுக்கு முன்னாடி ஃபுல்லுங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணிருங்க. ஃபுல் யூஸ் பண்ணிட்டு இந்த இண்டெக்ஸோட நேமை ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ ஃபுல் ஆஃப் டேபிள் நேம். இப்போ வந்து ஃபுல் இண்டெக்ஸ், அதாவது இதுல வந்து 6 இண்டெக்ஸோ 7 இண்டெக்ஸோ இதுல கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இஎம்பி டேபிள்ல எல்லா இண்டெக்ஸையும் ரீட் பண்ணு அப்படின்னு இது பண்றோம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி கொடுக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு வேற என்னென்னலாம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ இண்டெக்ஸ்னு ஒன்று கொடுக்கலாம். நோ இண்டெக்ஸ்னா இண்டெக்ஸ் ரீட் பண்ணாதரு அப்படின்னு சொல்லணும்னா நோ இண்டெக்ஸ்னு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.